ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ்னால் ரொம்ப அட்டகாசமான மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீஸ். ஸோ குபேரப்பட்டு சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் பார்க்கும். ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்னில் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மைல்டான வேரியேஷன்ஸ் இருக்கிற சாரீ இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கலர் ஒன்று வந்து சில கலர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். மைல்டு வேரியேஷன்ஸ், அது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. இன்னொன்று வந்து கோவைப்பட்டுன்னு போட்டிருக்கதும், கோவைப்பட்டுன்னு போட்டு சாரியோட கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். கலர் கூட உங்களுக்கு நான் ப்ரைஸ் போட்டிருக்கிறதுல வந்து தெரியலை போல். இப்போ இதில் பாருங்கள், கோவைப்பட்டுன்னு போட்டிருக்க மாட்டோம். இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ தான். கோவைப்பட்டுன்னு போட்டிருக்கதும் சரி, கோவைப்பட்டுன்னு போடாமல் வெறும் சாரியோட கலர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் சரி, ரெண்டுமே குபேரப்பட்டு தான். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சில சாரீஸில் நம்ம குபேரப்பட்டில் கான்ட்ராஸ்ட்லேயுமே இன்றைக்கி எல்லோ கலரில் போட்டிருப்போம். எல்லோ கலர் சாரியில் கோவைப்பட்டுன்னு போட்டிருப்போம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கோவைப்பட்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் வீவர்ஸ். அது வந்து வேறு ஒரு வீவர், இது வந்து வேறு ஒரு வீவர். ஸோ அவங்களோட அந்த வீவரோட அடையாளமாக கோவைப்பட்டுன்னு மென்ஷன் பண்ணி தான் அந்த சாரியை வந்து சேல் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. டிஃப்ரெண்ட் வீவர் அப்படிங்கன்னா மைல்டான வேரியேஷன்ஸ் அந்த சாரியோட எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டஃப்லன்னு சொல்லலாம். ரொம்ப ரெண்டுமே குபேரப்பட்டு சாஃப்டி மெட்டீரியல், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. டிஃப்ரெண்ட் வீவர்ஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களோட கைவண்ணம்னு சொல்லுவோம்ல, இது ஒரே மாதிரியே செஞ்சாலுமே ஒவ்வொருத்தவங்களோட கைவண்ணம்னு சொல்லும் போது அந்த கோவைப்பட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கைவண்ணத்தை வந்து அவங்களோட அடையாளத்தோடு தான் மென்ஷன் பண்ணி கோவைப்பட்டுன்னு போடுவாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸை ஒழிஞ்சு யூஸ் பண்ணுற த்ரெட் குவாலிட்டியோ அதெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இது பார்த்திங்க. அடுத்து வந்து சில்வர் சாஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். சில்வர் சாஃப்டியில் இன்றைக்கி நார்மலான குபேரப்பட்டோட சில்வர் சாஃப்டி கிடையாது. இது வந்து குபேரப்பட்ட வெரைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ்குரு சாஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த ராஜ்குரு சாஃப்டி வந்து ரொம்ப போஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் ஆரம்பத்தில் ராஜ்குரு சாஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ராஜ்குரு சாஃப்டியை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்னா, மெட்டீரியல் வந்து ஹெவி குவாலிட்டி அண்ட் ஹெவி டிசைனாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும் ராஜ்குரு சாஃப்டியை பொறுத்தவரையும். உங்களுக்கு பாருங்களேன், இது வந்து பார்க்க குபேரப்பட்ட மாதிரியே தெரியாது. ஒரு நம்ம பட்டு சாரியில் வந்து சில்வர் சாஃப்டி எடுத்தால் எப்படி, சில்வர் வீவிங் எடுத்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சில்வர் நார்மலான குபேரப்பட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து ராஜ்குரு சாஃப்டி. நார்மலாக அந்த ராஜ்குட் நம்ம கோல்டே எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில்வரு கோல்டு ராஜ்குட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூனிக்காக தெரியும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த ராஜ்குரு சாஃப்டி சாரி. ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்க்குறோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 950 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி. அடுத்து வந்து 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்குது ப்ரீமியம் போட்டிருக்கோம். அந்த எல்லோ வித் பாட்டில் கிரீன் நான் சொன்ன கோவைப்பட்டு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரீமியம் லக்ஸுரி குவாலிட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தான் இன்றைக்கி வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சாரீ வந்து 1299 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டது. இப்போ ஆஃபர் ப்ரைஸை 1150 ப்ளஸ் ஷிப்பிங்கில். இப்போ நீங்கள் வீடியோஸே பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில சாரீஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருப்போம். ஸோ அந்த லிமிட்டட் டைமுக்கு அந்த சாரீஸை வந்து ஸ்டாக் கிளியரன்ஸில் போடுவோம். அந்த லிமிட்டட் டைமில் கிளியர் ஆனாலுமே சரி, அது இல்லை ஸ்டாக் இருந்தாலுமே சரி, பேக் டு நார்மல் ப்ரைஸ். இல்லையோ அது ரீஸ்டாக் வருது அப்படின்னா அதோட நார்மலான ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீஸ்டாக்கில் வரும். ஸோ எப்போ நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் போடுறோமோ அந்த ஆஃபர் ப்ரைஸ் சாரீஸை அப்போதைக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, ரிப்பீட்டடாக உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் வேறு டிசைன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீஸ்டாக் அப்டேட்டாக இருக்கட்டும் அப்படின்ற பட்சத்தை அதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் மூலயமா தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு, நம்ம ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வேறு பேட்டர்னை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ அடுத்து வந்து குபேரப்பட்டில் வந்து டிஜிட்டல் சாஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் சாஃப்டியில் வந்து இன்றைக்கி ப்ரீமியம் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நேற்று வீடியோட டிஜிட்டல் சாஃப்டியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலேயே ஆஃபர் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஷேடட் டைப்பில் டிஜிட்டல் சாஃப்டி போட்டோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நார்மல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டோம், ப்ரீமியம் போட்டோம், சிரோக்ஸ்
ஜூசி ஸ்டோன் வச்ச மாதிரி போட்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம 2ல் பார்க்குறது வந்து கிரேப் சில்க். ஸோ கிரேப் சில்கில் உங்களுக்கு இது பார்த்ததுமே தெரிஞ்சிடும், இது வந்து மைசூர் கிரேப். நார்மலாகவே நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட வீவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மைசூர் ஒரு மெட்டீரியலை பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதை பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுற கலெக்ஷன்ஸாக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வீடியோலனாச்சும் அப்டேட் பண்ணிவிடுவோம். ரிப்பீட்டட் கிளம்பி நம்மக்கிட்ட ரொம்ப மோஸ்ட் டிமாண்டட் சொல்லுவாங்க, பெஸ்ட் செல்லர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்து இது வந்து காட்டன் கிரேப். இன்றைக்கி 3 டைப் ஆஃப் கிரேப் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மைசூர் கிரேப், இது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப். காட்டன் கிரேப்லேயே கொஞ்சம் டிசைன் வந்து எப்படி சொல்கிறது, அழகான கொஞ்சம் பார்டர் டிசைனுமே ரொம்ப சூப்பராக சரி பார்டர் கொடுத்த மாதிரியும் ஃபுல்லாமே பாடியில் இருக்கிற பிரிண்ட்டுமே நல்ல ஒரு ஹெவியாக கொடுத்த மாதிரி இருக்கிற சாரீ. நார்மலாகவே நம்ம காட்டன் கிரேப் நிறைய டிசைனில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். 650 போஸ்ட் பண்ணியிருக்கோம், 699 போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த காட்டன் கிரேப் வந்து 750 ப்ளஸ் ஷிப்பிங்கில் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனுக்கு தாராளமாக வியோ பண்ணிக்கலாம். ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வியோ பண்ணாலும் அப்படியே வியோ பண்ணிக்கலாம். பாருங்கள், சாம்பிள் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் வியோ பண்ணிக்கிற அளவுக்கு தான் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அடுத்து இந்த 599 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்க்குறது வந்து ஒயிட் கிரேப். கிரேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கிரேப் வந்து காட்டன் கிரேப்பாக மைசூர் கிரேப். ஸோ இது வந்து பார்த்தீங்க ஒயிட் கிரேப். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வியோ பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டோலா மாதிரி தான் இருக்கும். பட் வந்து டோலாக்கும் இதுக்கும் ஒரு மைல்டு வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். அதனால தான் வந்து மெட்டீரியல் வந்து ஒயிட் கிரேப் அப்படின்னு வந்துடுது. ஸோ கலர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகான கலர்ஸ். கீழே சீக்வன்ஸ் பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கலாம். ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனுக்கு தாராளமாக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்பர் 3ல் பார்க்குறது வந்து டோலா சில்க். நம்மளோட ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன், நம்மளோட மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன். டோலா சில்கில் வந்து நம்ம பெஸ்ட் செல்லர்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம டோலா சில்கில் வந்து மூவிங் போயிட்டே இருக்கிற கலெக்ஷன் வந்து டோலா சில்க் சாரீஸ் தான். டோலா சில்க் சாரீஸில் வந்து இன்றைக்குமே வந்து நிறைய வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 599 to 899 ரேஞ்சஸ் வரையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. டோலா சில்கில் வந்து 899 ரேஞ்சஸ்லாம் 850 799 வரைக்கும் தான் நம்ம இப்போ ரெகுலராகவே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 850 899லாம் போஸ்ட் பண்ணி ஒரு 6 month பிஃபோர் தான் அந்த ப்ரைஸில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரே ஒரு சாரீ மட்டும் 899 ரேஞ்சஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கலாம்கரி தீமில் இருக்கும். அந்த 899ல் கொஞ்சம் ஹெவி டிசைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹெவி டிசைனில் கலாம்கரி தீமில் வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீஸ்லாம். ஒவ்வொன்றும் எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வியோ பண்ணிங்க, ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ்க்கு வியோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மெட்டீரியலை பர் டே கேரி பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக போகிறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு, டெய்லி ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ்க்கு அவ்வளோ ரேட் போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் கம்மியாக போகிறீங்க அப்படின்னா சிஃபான், ஜார்ஜெட் இதை மாதிரி ஒரு நார்மல் சாரீ தான் நம்ம வந்து வியோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நார்மல் சாரியை மோஸ்ட்லி நிறைய பேர் வியோ பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது அந்த மாதிரி லைட் வெயிட்டாக அந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி டோலா சில்கோ நிறைய மெட்டீரியல்ஸ் இப்போ வருது. அழகாக வந்து சின்னதாக உங்களுக்கு சரி பார்டர் கொடுத்த மாதிரி, இதை மாதிரி லினனில் இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய வரதுனால மோஸ்ட்லி இந்த சிஃபான் ஜார்ஜெட்லாம் இப்போ எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து சிஃபான் ஜார்ஜெட் வந்து கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த டெய்லி வியர் பேட்டர்னே நிறைய கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்க. டெய்லி வியர் பேட்டர்ன் எடுக்கிறது எப்படி அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ்டு நம்ம அம்மா ஸ்டேஜில் வந்து ஒரு 50+ 60+ இருக்கவங்க டெய்லி வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரஃப் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் அந்த சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ், ஒரு டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடிலே ஒர்க் பண்ணுறவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதா இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சரி பார்டர் கொடுத்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் நிறைய கேட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலில் வேணும், லினனில் வந்து சின்னதாக சரி பார்டர் இருக்க மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறதுனால தான் இந்த ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் நம்ம டோலா நிறைய போடுறோம். நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டோலாவில் சாட்டிஸ்ஃபைடு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு 550 கிராம் தான் ஒரு சாரீ இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். அப்படி நீங்கள் வியோ பண்ணுறதுக்கு ஈஸி டு ட்ராப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஸோ ஒரு டே ஃபுல்லாக கேரி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் மெட்டீரியல். நம்ம வந்து டோலாக்கு ஏன் இவ்வளோ ஒரு
அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்க நம்ம வந்து ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டோலாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப அழகாக நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கேட்குறதுனால தான். ஸோ தெரியாதவங்களுக்கு ரீச் ஆகட்டும், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் நல்ல அழகாக வியோ பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ஷாப்பிங்கோ இல்லை சும்மா பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாமோ கூட நீங்கள் வியோ பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் மெட்டீரியல். ஸோ ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, என்னால் ரொம்ப வெயிட்லாம் கேரி பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக டோலா சில்க்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு லைட் வெயிட் மெட்டீரியல். உங்களுக்கு வியோ பண்ணுறதுக்கும் ஸ்டஃப் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குமோ, அதான் ஏஜ் பர்சன்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து ஏதோ ஒரு வெளியில் போகிறாங்க, சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களால வியோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டோலா சில்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப பிக் பார்டர் எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்சம் ஏஜ்டு அப்படின்னா ஸ்மால் பார்டர் பேட்டர்னில் நிறைய போட்டுரும். ஸோ டெய்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பிக் பார்டர் ஷேப் அந்த பேட்டர்னில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி வீடியோஸை நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு ஸ்மால் பார்டர் வேணுன்னா கூட டெய்லி வீடியோஸில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். டோலா சில்கை பொறுத்தவரையும் ரீஸ்டாக் நிறைய வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 15 to 20 வீடியோஸில் டோலா நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு டோலா சில்க் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 15 to 20 வீடியோஸை கூட நீங்கள் பார்த்துட்டு டோலா சில்க் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ரீஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா யூனிஃபார்ம் மாடல்ஸ்க்கு ரெடியாகி ஒரு 50 பீஸ் 40 பீஸ் 100 பீஸ் வரைக்கும் கூட ரெடியாகி டோலா சில்க் வருது. ஸோ அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேட்டர்ன் இல்லை, நம்மக்கிட்ட சிங்கிள்ஸ் ஆர் 2 பீஸ் ஒரு அவ்வளோதான், ஒரு 5 பீசஸ் வரைக்கும் தான் இருக்குது. சோல்ட் அவுட் ஆகிட்டுனா கூட நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து கஸ்டமர்ஸ்க்கு வர வச்சு தந்துட்டுருக்கோம். மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து சோல்ட் அவுட்டுன்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இல்லை, எனக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து வரத்துக்கு ஒரு 4 to 5 days எடுத்துக்கும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூனிட்டோட டிஸ்பேட்ச் சாரீஸ்மே போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இல்லைங்கிறத ரொம்ப ரேராக தான் சொல்லுவோம். எப்போ ரொம்ப முடியலை, ரொம்ப யூனிட்லேயுமே இல்லை, ரீஸ்டாக் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ ரீஸ்டாக் வரத்துக்கு வந்து இல்லை, ஒரு 1 வீக்கில் ரீஸ்டாக் வரதா அதுவுமே கஸ்டமரை இன்டிமேட் பண்ணிட்டு 1 வீக்கில் ரீஸ்டாக் வருது ஆர்டர் வந்து போட்டுக்கிறதா போட்டுக்கோங்க, இல்லைனா 1 வீக்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு சாரீஸ் பற்றின எந்த ஒரு டவுட்னாலுமே வந்து கிளியர் கட்டாக நம்ம வந்து வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ நம்மளோட வந்து அந்த மெட்டீரியல் சேர்க்குற விதமும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.